இந்த எம்எல் பேர் இவங்களுக்கு பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறார். மனிதர்கள் ரொம்பவும் முன்கோபம் கொண்டவர்களாகவே காணப்படுவார்கள். என்ன செய்ய சொல்கிறீங்க, நான் இருக்க சொன்னேன் இல்லை. அதே நேரத்தில் சின்சியராகவும் இருப்பார்கள், டிசிப்ளினாகவும் கொண்டவர்களாகவும் இருப்பார்கள். இவ்வளத்தையும் கொடுத்துட்டு இவர்களுக்கு தெய்வ கடாட்சியம் இறைவன் வழங்கியிருக்கிறார். என்னங்க, ஒரு எம்ங்கிற வார்த்தைக்கு இவ்வளோ உள்ளடக்கம் பேர் கொண்ட வசதிகளும் இவ்வளோ இருக்கா? இருக்குது. ஒவ்வொரு எழுத்து கொண்டவங்களுக்கு பேர் வைக்கிறவங்களுக்கு இவ்வளோ இருக்கும். உட்காந்து போடுங்க, எம் யார் யார் பேர்கள்லாம் பாருங்கள், எல்லாம் இருக்கா சார்? அப்படியே இருக்குது சார், அப்படியே இருக்குங்கிறதுக்காக தானே சொல்கிறோம். இந்த எம்மில் பேரை வைக்கும் போகும்போது கேர்ஃபுல்லாக வைக்கணும். என்ன கேர்ஃபுல்? பாசிட்டிவ் எழுத்து உள்ள வைங்க. இப்போது உதாரணத்துக்கு மனோகர் எம்னு ஒரு பேர் இருக்கும். மனோகர் நோங்கிற சவுண்டு உள்ள ஒரு பேரை ஒரு காலம் வைக்காதீங்க. இந்த பேரில் ஏங்க நோ நீங்கள் மட்டும் வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் என்ன கேட்பீங்க. நான் சொல்கிற பதில், உங்களுக்கு உங்கள் டேட் ஆஃப் பர்த் வீக்காக இருக்கும்போது உங்கள் பேர் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா அந்த வீக்காக இருக்கிற நேரத்தில் நமக்கு சில தொந்தரவு கொடுக்கும். மனுஷ வாழ்க்கையில் ஏற்றம் மாற்றம் இறக்கம் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா? அந்த காலகட்டத்தில் நம்மளை தாங்கி பிடிக்கிறது எதுன்னா நம்ம பேர் தான். பேரெல்லாம் நம்ம பேர் நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி நோங்கிற சவுண்டு இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு பயன் இல்லாமலே போயிடும். நீங்கள் கடைசி வாழ்க்கை வாழும்போது கூட ஒன்றும் இல்லாமல் போயிடும். உங்களுக்காக யாருன்னா உதவி பண்ணணும்னு நினச்சா கூட அவங்க உதவி பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. ஆனால் உங்களுக்கு தான் அந்த 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 பலனை கிடைக்காது, கையில் கிடைக்க விடாது. அவங்களும் செய்யணும்னு நினைக்கிறவங்களும் செய்ய விடாது. ஆனால் நீங்கள் பெற்றோருக்கு சேர்ந்து ஈஸியாக செஞ்சிருவீங்க, உங்களுக்கு தான் செய்ய விடாது. ஏன்னா எதை சொல்கிறீங்களோ அது அதுவாக தான் இருக்கும். நோங்கிறது உங்களுக்கு தான், அடுத்தவங்களுக்கு இல்லை. அதனால் ஒரு பேரில் பாசிட்டிவாக வைங்க.